அன்பான வணக்கம். நெஞ்சை அள்ளும் அழகிய கடற்கரை மாவட்டம் என்பது இந்த ராமநாதபுரம். ராமநாதபுரத்தோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ராமேஸ்வரம் கோயில், திருக்கோயில், உலக புகழ்பெற்ற குண்டு மிளகாய், பசுமையான குளங்கள், அது மட்டுமா மதிப்புமிக்க மனிதர்கள் இந்த மண்ணில் பிறந்தாங்க. சேதுபதி மன்னர்கள், வள்ளல் பாண்டித்துரை தேவர், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார், தியாகி இமானுவேல் சேகரனார், உலகையே இந்தியா பக்கம் திரும்பி பார்க்க வைத்த அணு விஞ்ஞானி மேனாள் குடியரசுத் தலைவர் மதிப்பிற்குரிய அப்துல் கலாம், இவர்களையெல்லாம் தந்த மண் இந்த மண். சாதி மத வேற்றுமைகளை கடந்து அனைத்து மக்களும் நல்லிணக்கத்தோட வாழும் மாவட்டம். 2006க்கு முன்ன வர இந்த மாவட்டத்தை தண்ணி இல்லா காடுன்னு சொல்லுவாங்க. அதை மாற்ற நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற உடனே தலைவர் கலைஞர் அவர்களின் அறிவுரைப்படி ராமநாதபுரம் கூட்டுக்குடிநீர் திட்டத்தை உருவாக்கினோம். அதை தொடங்கி வைக்க வருகை தந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த மேடையிலே சொன்னார், இந்த திட்டப்பணியை, இந்த பெரும்பணியை 3 ஆண்டுகளில் செய்ய முடியும் என எனக்கு அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். இதை முன்னரே முடிக்க முடிஞ்சா பரிசு பொருட்களோட நான் அந்த திறப்பு விழாவுக்கு வருவேன்னு சொன்னார். 2 ஆண்டுகளில் உங்களுக்காக செஞ்சு முடிச்ச அதிகாரிகளுக்கு அந்த பரிசை பெற்றுக் கொடுத்த இந்த ஸ்டாலின் கிட்ட இன்றைக்கு பெருமையோடு அந்த உணவை பெற்று வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். அப்ப மட்டுமா கடந்த 5 ஆண்டுகளில் ராமநாதபுரம் மாவட்டத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு சேர்ப்ப அந்த உரிமையோடு உங்களிடத்தில் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். ராமநாதபுரம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ரெடியா? திராவிட மாடல் 2.0க்கு ரெடியா? மகிழ்ச்சி. நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வந்தபோது தமிழ்நாடு எந்த நிலையில் இருந்துச்சு? கொரோனாவில் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் கூட கிடைக்காத நிலையில் இருந்துச்சு. தமிழ்நாட்டோட பொருளாதாரம் 0.07 அந்த விழுக்காடு தான் இருந்துச்சு, சரிஞ்சு கிடந்துச்சு. நடுநிலைமை படுபாதாளத்தில் இருந்துச்சு. போர்க்கால அடிப்படையில்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி முதல்ல கொரோனாவிலிருந்து மக்களை மீட்டெடுத்தோம். அடுத்து திறமையான நிர்வாகத்தால் நிதி நிலைமையை மீட்டெடுத்திருக்கிறோம். அதனுடைய பயணம் இந்தியாவிலேயே முதல் மாநிலமா 11.19 விழுக்காடு என்ற டபுள் டிஜிட் பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் சாதாரணமாக நடக்கல, கடுமையா உழைச்சிருக்கிறோம். சிந்திச்சு பாருங்க, கடந்த 5 ஆண்டுகளில்
என்னை செய்திகளில் பார்க்காத நாள் இருக்காது. ஆய்வு கூட்டம், கள ஆய்வுகள், அரசு நலத்திட்ட விழாக்கள், காணொளி வாயிலாக திறப்பு விழாக்கள், நேரடியாக மக்கள் சந்திப்பென தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருந்தேன். நான் மட்டுமல்ல, அரசு இயந்திரத்தை முழுமையாக செயல்பட வச்சேன். அமைச்சர்கள் தொடங்கி கடநிலை ஊழியர்கள் வரைக்கும் கடுமையான உழைப்பை போட்டு தமிழ்நாட்டை மீட்டு இன்று இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இந்த வளர்ச்சி போதுமா? நமக்கு போதாது. சொல்லுங்க, போதாது. தமிழ்நாட்டுக்கு இந்த வளர்ச்சி போதுமா? நிச்சயம் போதாது. தமிழ்நாட்டை உலக அளவில் தனி பிராண்டா நாம வளர்த்தெடுக்கணும். அதுக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்க எல்லாரும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிக்கணும். உங்க அனுமதியோட இப்போ நமது வெல்லும் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தலாமா? உங்க அனுமதியோட முதல்ல முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் முன்னாடி வாங்க. அண்ணா கொஞ்சம் முன்னாடி. நான் சொல்ற வரைக்கும் நமது வெல்லும் வேட்பாளர் ராஜகண்ணப்பன் அவர்கள். கொஞ்சம் 2 நிமிஷம் இல்லைங்க. நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவர். நம்மோட திராவிட மாடல் அரசில் அமைச்சரா சிறப்பாக செயல்பட்ட இவர் முதுகுளத்தூர், கமுதி, பார்த்திபனூர் சுற்றுச்சாலைகள், கடலாடை, ஐடிஐ உள்ளிட்ட நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே ராஜகண்ணப்பனுக்கு உதயசூரி சின்னத்தில் நீங்க எல்லாரும் வாக்களிக்கணும். அடுத்து ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம். இவருடைய பேரை ராமநாதபுரத்தோட நல்லிணகுடத்தை சொல்லும். ராமநாதபுரத்தோட மாவீரர் காதர் பாட்சா என்ற வெள்ளச்சாமி அவர்கள் மகன். கழகத்தோட மாவட்ட செயலாளர். ஏராளமான நலத்திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கக்கூடிய இவரை கடந்த முறை 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சிங்க. அந்த ரெக்கார்டை இந்த முறை முறியடிக்க அவருக்கு நீங்க எல்லாரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும். அடுத்து திருவாடனை சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த ராம கருமாணிக்கம் அவர்கள். இவருடைய தாத்தா கரியமாணிக்கம், அப்பா KR ராமசாமி ஆகியோருடைய வழித்தடத்தில் வந்திருப்பவர் தான் தம்பி ராம கருமாணிக்கம் அவர்கள். மரியாதைக்குரிய அண்ணன் KR ராமசாமி அவர்கள் 5 முறை மக்கள் அன்பையும் நம்பிக்கையும் பெற்று சட்டமன்றத்தில் ஒழிச்சவர். அப்படிப்பட்டவருடைய அன்பு மகன் ராம கருமாணிக்கத்திற்கு கடந்த முறை எப்படி ஆதரவு தந்தீர்களோ இந்த முறையும் கை சின்னத்தில் நீங்க எல்லாரும் அவருக்கு வாக்களிக்கணும். அடுத்து
பரமக்குடி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் கே கதிரவன் அவர்கள். வழக்கறிஞர், இளைஞரணியில வளர்ந்தவர், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினராக பணியாற்றி செவ்வூர் பகுதியில் 17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாலம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்தவர். இவருக்கு உதயசூரிய சின்னத்தில் நீங்க எல்லாரும் வாக்களிக்கணும். கடந்த முறை 4 தொகுதியிலும் வெற்றியை கொடுத்தீங்க. இந்த முறையும் 100% வெற்றியை கொடுப்பீங்களா? கடந்த முறையை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை தருவீங்களா? உறுதியா? நிச்சயமா? அப்புறம் என்னங்க உறுதியாயிடுச்சு, உட்காருங்க. ராமநாதபுரத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள்ல சிலவற்றை மட்டும் தலைப்புச் செய்திகளாக நான் சொல்ல விரும்புகிறேன். 1974ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் தொடங்கின தமிழ்நாடு உப்பு கழகம் பார்த்திபனூர்ல மதகு அணை, கடலாடி எம்எல்ஏவாக இருந்த என்னுடைய ஆறுயிர் அண்ணன் சுபத்தங்கவேலன் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு கோரிக்கை வச்சார். பல கோரிக்கை வச்சிருக்காரு, நான் இது குறிப்பிட்டு சொல்றேன். அதுல ராமநாதபுரத்தில் கிராம சாலைகள் தான் இருக்கு, நெடுஞ்சாலைகளே இல்லைன்னு சொன்னார். உடனே தலைவர் கலைஞர் அவர்கள் 500 கிலோமீட்டர் கிராம சாலையை நெடுஞ்சாலையா தரமுயர்த்தி தேசிய நெடுஞ்சாலையோடு இணைக்கிற மாபெரும் திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்தினார். ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், பாம்பன், மண்டபம், தொண்டி, சாயல்குடி உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல சுனாமியால பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு 5000 சுனாமி குடியிருப்புகளை கட்டி கொடுத்தோம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதோட தொடர்ச்சியாக தான் நம்ம திராவிட மாடல் அரசுல மீண்டும் 2819 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிறப்பு குடிநீர் திட்டம், தேவர் திருமகனார் நினைவிடத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மண்டபம், ராமநாத சுவாமி கோவிலில் 99 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைப்பு பணிகள், கோயில் பணியாளர்களுக்கு 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடியிருப்புகள், தியாகி இமானுவேல் சேகரனாருக்கு சிலையுடன் கூடிய அரங்கம், ராமேஸ்வரத்தில் அரசு மருத்துவமனை கட்டடம், கீழக்கரையில் அரசு மருத்துவமனை கட்டடம், ராமநாதபுரத்தில் புதிய பேருந்து நிலையம், தனுஷ்கோடி சுற்றுலா தலம் மேம்பாடு, அரியமான் கடற்கரையில் சாகச சுற்றுலா மையம் அமைக்க ஏற்பாடு, ராமநாதபுரத்தில் அறிவுசார் மையம், பிறப்பு வலசையில் ஒலிம்பிக் நீர் விளையாட்டு அகாடமி, ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் துறைமுகங்களில் மீன் இறங்கு தளம், விற்பனை கூடம், தூண்டில் விளைவுகள், நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 219 பணிகள், 154 புதிய கட்டடங்கள், நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் 231 பணிகள், 22 மினி பேருந்துகள், திருவாடனை அணைக்கட்டு, 90 கூட்டுறவு சங்கங்களுக்கு பால் தர பரிசோதனை கருவிகள்னு ஏராளமான பணிகள் செய்யப்பட்டிருக்கு. சுருக்கமா புள்ளி விபரமா சொல்லணும்னா
நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் 3250 கோடி ரூபாய் மதிப்பில் 46,770 திட்ட வளர்ச்சி பணிகள் நடந்திருக்கு. 12,105 கோடி ரூபாய்க்கான நிதி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்ல, இங்க மீனவ சொந்தங்கள் நிறைய பேர் இருக்கீங்க, வந்திருக்கிறீங்க. உங்களுக்காக ரோச் மாநகர் மீன் இறங்கு தளம், திருப்பாலைக்குடி நம்புதாலையில மீன் இறங்கு தளம், ராமேஸ்வரம் வாலிநோக்கம் மோர்பண்ணை மீன் இறங்கு தளங்கள்ல கூடுதல் கட்டமைப்பு வசதிகள், மேற்குவாடி ஏர்வாடி பாம்பன் வடக்கு மீன் கிராமங்கள்ல குத்துக்கால் பகுதியும் தூண்டில் வலை பணியும் அமைக்கக்கூடிய பணி நடந்து கொண்டிருக்கிறது. தங்கச்சி மடம் மீன் இறங்கு தளத்தை மேம்படுத்துகிற பணிக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறேன். மீன்பிடி தடைகால நிவாரணத் தொகையை 5,000 ரூபாயிலிருந்து 8,000 ரூபாயாக உயர்த்தி வழங்குகிறோம். மீனவர்களுக்காக வீடு கட்டும் திட்டத்தில் 1096 மீனவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கியிருக்கிறோம். மீன்பிடி தொழிலுக்கான கூட்டுறவு கடன் வழங்குகிற திட்டத்தில் 3000 மீனவர்களுக்கு கடன்கள் வழங்கப்பட்டிருக்கு. நாட்டுப்படகு மீனவர்களுக்கு 40 விழுக்காடு மானியத்தில் இயந்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. விசைப்படகு மீனவர்களுக்கான மானிய விலை டீசலை 18,000 லிட்டர்ல இருந்து 19,000 லிட்டராகவும், நாட்டுப்படகுகளுக்கு 4,000 லிட்டர்ல இருந்து 4,400 லிட்டராகவும் உயர்த்தி வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். மீனவ சங்கத்திலிருந்து வந்த சகோதரர்கள் இன்று காலை என்னை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார்கள். நான் என்ன சொன்னேன் என்றால், உங்க முகங்களை பார்த்த மகிழ்ச்சி தான் நம்முடைய ஆட்சியுடைய சாதனைகளுக்கெல்லாம் சாட்சியாக அமைந்திருக்கிறது. இந்த ராமநாதபுரத்தில் மட்டும் இல்லை, வல்லுவமனை இருக்கிற கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பித்து தலைநகர் சென்னை வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்னென்ன சாதனைகளை செய்கிறோம் என்று இந்த புள்ளி விவரங்களை எல்லாம் இங்கே முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் இப்போ சொல்ல போறேன், இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் நான் கேட்கிற ஒரே கேள்வி, இப்படி ஒரு நாள் பழனிசாமி என்றைக்காவது பேசி இருக்கிறாரா? அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? மறைந்த தலைவர்களை, நம்முடைய நெஞ்சமெல்லாம் வாழ்ந்திருக்கக்கூடிய தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசுகிறார். அடுத்தவருடைய மரணத்தை எதிர்பார்த்து பேசுறது அவருடைய கடமையாக இருக்கு. போ பெண்களை கண்ணியம் இல்லாம பேசுறது, அதை இப்போ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். வாய்க்கொழுப்படுத்து சாக்கடைக்கு சரிசமமா வந்து விடுகிற அவருடைய வார்த்தைகளுக்கு பாடம் புகட்ட போகக்கூடிய நாள் தான் ஏப்ரல் 23. மறந்துடாதீங்க. கொள்கையற்ற அடிமை கூட்டத்தை, சுயநலத்துக்காக தமிழ்நாட்டை அடகு வைக்கக்கூடிய வகையில் ஒன்று சேர்ந்திருக்கிற தோஹோ கூட்டத்தை மக்கள் நீங்கள் விரட்டி அடிக்கணும். சாதனைகளால தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசை மீண்டும் ஆட்சியில் நீங்கள் அமர்த்தணும். ஏன்னா திராவிட மாடலோட திட்டங்கள் என்பது வரலாற்றில் நிற்கிற திட்டங்கள் மட்டும் இல்லை, புது வரலாற்றை படைக்கக்கூடிய திட்டங்கள். வெறும் புள்ளி விவரங்கள் இல்லை, கோடிக்கணக்கான தமிழ் மக்களுடைய புன்னகையால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய சாதனை சரித்திரம் தான் திராவிட மாடல். முதலமைச்சரான முதல் நாள் நான் போட்ட முதல் கையெழுத்து மகளிர் முன்னேற்றத்திற்கான மாபெரும் படிக்கட்டாக அமைஞ்ச விடியல் பயண திட்டம்.
நம்ம அரசு பொறுப்பேற்ற 1800 நாட்கள்ல 935 கோடிக்கும் அதிகமான பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. ஊரெல்லாம் சுத்தி பூ காய்கறி வித்து 5000 ரூபாய் சம்பாதிச்சா அதுல 1000 ரூபாய் பஸ்ஸுக்கே போயிடுதுன்னு கவலைப்பட்டு வேதனையோடு இருந்த பல சகோதரிகள் இந்த விடியல் பயணத்தால பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்டாலினை நிச்சயமாக நினைப்பாங்க. பக்கத்து டவுனுக்கு வேலைக்கு போகிற சகோதரிகள் இந்த ஸ்டாலினுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. 2-3 ஊர் தள்ளி இருக்கக்கூடிய அப்பா அம்மாவையும் உறவினர்களையும் அடிக்கடி பார்க்க தவிச்சு கொண்டிருந்த பெண்கள் நினைச்ச உடனே பஸ்ல ஏறி போய் அவங்க அப்பா அம்மாவை பார்க்கும்போது நிச்சயமாக இந்த அண்ணனை நினைப்பாங்க. இப்படி மகளிர் வாழ்வோட ஒரு அங்கமாகிவிட்ட விடியல் பயணத்துக்கான பேருந்துகளை விரைவில் அமைய போகிற திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் அதிகரிக்க போகிறோம். இது மட்டுமா, 1,31,00,000 மகளிருக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இனி உங்களுடைய உரிமை தொகை எவ்வளவு? மகளிர் சொல்லட்டும், எவ்வளவு? 2000 ரூபாயாக உயரப்போகுது. அடுத்து அரசு பள்ளியில் படித்து காலேஜ் போற மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம். இனி அந்த தொகை 1500 ரூபாயாக உயரப்போகுது. 19 லட்சம் பள்ளி மாணவர்களுக்கு சூடா சுவையா சத்தான உணவை வழங்குகிற காலை உணவு திட்டம். இனி 8ஆம் வகுப்பு, முன்பு இதுவரை 5ஆம் வகுப்பு, ஆனால் வரக்கூடிய ஆட்சியில் 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவாக்க செய்ய போறோம். அதே மாதிரி பல லட்சம் உயிர்களை காக்கக்கூடிய மக்களை தேடி மருத்துவம், விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடின ஆயிரக்கணக்கான உயிர்களையும் குடும்பங்களையும் காப்பாற்றிய இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கு 48, பாதம் பாதுகாப்போம் இதயம் காப்போம் சிறுநீரக பாதுகாப்பு திட்டம். ஒன்றிய அரசு பின்பற்ற போறதா சொல்லி இருக்கக்கூடிய தோழி விடுதி, ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு, அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், கலைஞர் கனவு இல்லம், இப்படி நாள் முழுக்க என்னால பட்டியல் போட முடியும். 2021 திராவிட மாடல் ஆட்சிக்காக உங்களுடைய ஆதரவை கேட்டபோது நான் சொன்னேன், அடுத்த 10 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு பார்வையை உறுதிமொழிகளாக கொடுத்துட்டு தான் வாக்கு கேட்டேன். அந்த அடிப்படையில் திராவிட மாடல் ஆட்சி என்பது 2.0 ஆட்சியில் அடைய இருக்கக்கூடிய புதிய உயரங்களுக்கான அடித்தளம். அதுக்கான செயல் திட்டமாகத்தான் நம்ம சூப்பர் ஸ்டாரை களமிறக்கி இருக்கிறோம். இந்த தேர்தலுடைய சூப்பர் ஸ்டார் யாரு? பாட்டு இருக்கு, சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைகள் அது மாதிரி தேர்தல் அறிக்கை சொல்லும். நம்முடைய தேர்தல் அறிக்கை சூப்பர் ஸ்டார் என்ன சொல்றாரு? 8000 ரூபாய் கூப்பன் வழங்க போறோம். யாருக்கு? இல்லத்தரசிகளுக்கு. மகிழ்ச்சி தானே? சொல்லுங்க, மகிழ்ச்சி தானே? இப்பவே வீட்டுக்கு வீடு என்ன டிஸ்கஷன் தெரியுமா? இல்லத்தரசி கூப்பன்களை வச்சு என்ன புது பொருள் வாங்கலாம், இதுதான் டிஸ்கஷன். இந்த கூப்பனை வச்சு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வீட்டு உபயோக பொருள் புதுசாகவும் வாங்கிக்கலாம்.
இல்லைன்னா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது பொருளையும் வாங்கிக்கலாம். எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். உங்கள் வீட்டுக்காரெல்லாம் கேட்காதீங்க. ஏதாவது பிரச்சனை பண்ணால் அண்ணன்ட்ட சொல்லுங்க, நான் இருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கடையில் உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து 20 லட்சத்துக்கு அதிகமான உழவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் நவீன மின்சார பம்பு செட்டுகள் வழங்க போகிறோம். உயர்கல்வி முடிச்சிருக்கக்கூடிய 5 லட்சம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறக்கூடிய வகையில் நான் முதல்வன் திட்டத்தில் 1500 ரூபாய் உதவித்தொகையோட 6 மாதம் பயிற்சி வழங்க போகிறோம். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். மாற்றுத் திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தப்படும். 2030ஆம் ஆண்டிற்குள்ள மாவட்ட மற்றும் வட்ட அளவிலான அரசு மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் சிகிச்சைக்கான கருவிகள் 2 மடங்காக்கப்படும். கலைஞர் கனவு இல்ல திட்டம் உள்ளிட்ட வீடற்ற ஏழைகளுக்கு அடுத்த 5 வருஷத்தில் 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும். மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த கடலோர பகுதிகளில் சிப்காட் நீல பொருளாதார பூங்காக்கள் உருவாக்கப்படும். மீன் ஏற்றுமதியை அதிகரித்திட சிறப்பு திட்டம் உருவாக்கப்படும். மீன்பிடி துறைமுகங்கள் மற்றும் மீன் இறங்கு தளங்களை முழுமையாக பயன்படுத்தி மீனவர்கள் தங்களுடைய வருவாயை பெருக்குவதற்கு தேவையான நவீன உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும். கடற்பாசி வளர்ப்பு ஊக்குவிக்கப்படும். நவீன வசதிகளுடன் கூடிய மீன் விற்பனை அங்காடிகள் முக்கியமான நகரங்களில் உருவாக்கப்படும். மீன் மற்றும் கருவாடு சில்லறை விற்பனை, கடற்பாசி வளர்ப்பு ஆகிய சிறு தொழில்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படும். மீனவருடைய துயரை துடைக்க இந்தியா இலங்கை ஒப்பந்தம் மீளாய்வு செய்யப்பட்டு கச்சத்தீவை மீட்க தொடர்ந்து ஒன்றிய அரசை வலியுறுத்துவோம். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயே புற்றுநோய்க்கான நவீன சிகிச்சை வசதிகள் ஏற்படுத்தப்படும். இப்படி நம்ம சூப்பர் ஸ்டாரில் ஏராளமான வாக்குறுதிகள் இருக்கு. இந்த ஸ்டாலின் சொன்னதை செய்வான். நான் கலைஞருடைய மகன், சொன்னதை உறுதியாக செய்வேன், சொல்லாம அதிரடியாகவும் செய்வேன். அதனால தான் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு இருந்த நிலையை மாற்றி தெற்கு தான் வழிகாட்டுது என்ற நிலையை திராவிட மாடல் உருவாக்கி இருக்கிறோம். அப்படி வழிகாட்டக்கூடிய தெற்கை வஞ்சிக்கிற செயலில் தான் ஒன்றிய பாஜக அரசு இறங்கியிருக்கு. மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறோம் என்பதை காரணமாக காட்டி ஒன்றியத்தில் தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவத்தை குறைக்க பார்க்குறாங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி நாட்டோட வளர்ச்சிக்கு துணை நின்ற தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களை தண்டிக்க பார்க்குறாங்க. இதை இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஜனநாயக இயக்கங்களும் எதிர்க்க போகிறோம். இந்த அநியாயத்தை எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கிற துணிச்சல் பழனிசாமிக்கு இருக்கா? மற்றதுக்கெல்லாம் வாய்க்கிழியே பேசுகிற பழனிசாமி பாஜக அட்டுழியங்களை எதிர்த்து கேள்வி கேட்க சொன்னால் மட்டும் சைலண்ட் மோடுக்கு போயிடுறார். மோடியையும் அமித்ஷாவை எதிர்த்து பேசணும்னா பயத்திலேயே சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது, படுத்துறாரு. அவர் எதற்காக பிரச்சாரத்துக்கு போறார் தெரியுமா?
இப்படிப்பட்ட ஒரு அடிமை உலகத்திலே யாரும் பார்த்ததில்லை என்ற கிண்ண சாதனையை படைக்கத்தான் பிரச்சாரம் பண்றாரு. இவருடைய ஓனர் யாரு? பாஜக. யாரு இவருடைய ஓனர்? யாரு? பாஜக. இங்க மீனவ சொந்தங்கள் வந்திருப்பீங்க. உக்ரைன் போற நிறுத்திட்டேன், அமெரிக்காவை அலற விட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய விஸ்வகுரு மோடி அவர்கள் அண்டை நாடான இலங்கை கிட்ட பேச சொன்னா மௌன குருவா ஆகிறாரு. பார்க்கிறோமா இல்லையா? தட்டி கேட்க முடியலன்னு சொல்றதை விட தமிழ்நாட்டு மீனவர்கள் தானே என்ற காலத்தால் தட்டி கேட்காம இருக்காருன்னு தான் சொல்லணும். நம்ம தமிழ்நாட்டு மீனவர்களை இந்திய மீனவர்களாக நினைச்சிருந்தா இப்படி அல்லல்பட விட்டிருப்பாரா? கச்சத்தீவு மற்றும் மீனவர்கள் பாதுகாப்பு தொடர்பா தமிழ்நாடு அரசு சார்பாக சட்டமன்றம் தீர்மானத்தை நிறைவேற்றி கோரிக்கையை அனுப்பி வச்சிருக்கிறோம். இதுவரை ஒன்றிய பாஜக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? எதுவும் இல்லை. இதுதான் நாம கேட்கிற கேள்வி. பாஜகவுக்கு தமிழ்நாட்டு மேல வர திடீர் அக்கறை என்பது வெறும் அரசியல் ஸ்டண்ட் மட்டும்தான். அவங்க செய்யறது அதை தந்திரமும் இல்லை, இரட்டை வேடை தந்திரம். அண்மையில் சென்னையிலே ஓய்வு பெற்ற நீதியரசர் ஹரி பரந்தாமன் அவர்கள் ஜீரோ பிஜேபி என்ற இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார். முன்னாள் நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரி பரந்தாமன் அவர்கள். அதை தொடங்கி வச்சது யார் தெரியுமா? பிரகால பிரபாகர். யார் தெரியுமா? ஒன்றிய நிதியமைச்சராக இருக்கிறாங்க பாருங்க. இப்போ யாரு? நிர்மலா சீதாராமன். அந்த சீதாராமனுடைய கணவர் தான் அவர், பிரகால பிரபாகர் அவர்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டு தேர்தல் நாட்டுக்கே முக்கியமான தேர்தல். பாஜகவுக்கு விழுகிற ஒவ்வொரு வாக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் போற்றி பாதுகாக்கக்கூடிய உயர்ந்த விழுமியங்கள் மீது விடக்கூடிய மரண அடி. அது மட்டும் இல்ல, மத நல்லிணக்கம், மொழி நல்லிணக்கம், மாநிலங்களுக்கான அந்த இடையில இருக்கக்கூடிய நல்லிணக்கம் ஆகியவற்றுக்கு விடக்கூடிய மரண அடி. சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி, சுதந்திரம், பன்முகத்தன்மை உள்ளிட்டவற்றை மீது விடக்கூடிய மரண அடி என்று எச்சரித்திருக்கிறார். நாம என்ன மொழி பேசணும், நாம என்ன படிக்கணும், நாம என்ன உடுத்தணும் முடிவு செய்கிற பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க கூடாதுன்னு பிரகால பிரபாகர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஒன்றிய நிதியமைச்சருடைய கணவர். பாஜக எவ்வளவு பெரிய டேஞ்சரை உண்டாக்கி இருந்தா அவர் இப்படி பேசியிருப்பார் நினைச்சு பாருங்க. அண்மையில் மேற்கு வங்கத்தில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கக்கூடிய பாஜக பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட பன்முகத்தன்மைக்கு பாஜக விட்டிருக்கக்கூடிய நேரடி சவால் இது. மேற்கு வங்கத்திலிருந்து விட்டிருக்கக்கூடிய அந்த சவாலை அவங்களால தமிழ்நாட்டில் விட முடியல. ஏன்னா தமிழ்நாட்டை பாதுகாத்துட்டு இருக்கிறது திராவிட பெருஞ்சுவர். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் கட்டி காத்த இந்த தமிழ் கோட்டையை சமத்துவத்துக்கு எதிரான மதவாத கும்பல்கள் ஆக்கிரமிக்க ஒரு நாளும் தமிழர்கள் அனுமதிக்க மாட்டார்கள், அனுமதிக்க மாட்டோம். இதை பாஜகவும் உணர்ந்திருக்கு. அதனால்தான் நம்ம கையெடுத்து நம்ம கண்ணை குத்துகிற வேலையை செய்ய இன்றைக்கு அவர்கள் அதிமுகவை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. பாஜகவை தமிழ்நாட்டுக்குள் அழைச்சிட்டு வருவதற்கான பல்லக்கு தூக்கியாக மாறி இருக்கக்கூடியவர் தான் பழனிசாமி. தமிழ்நாட்டுக்கு வரிசை கட்டி வர பாஜக அமைச்சர்களும் நட்சத்திர பேச்சாளர்களும் தொடர்ந்து என்ன பேசுறாங்க? தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணும் அப்படின்னு பேசுறாங்க. இதை ஒரு நாளாவதே கண்டிச்சிருக்கிறாரா பழனிசாமி? மும்மொழி கொள்கை மட்டும் இல்ல, இந்திய ஒன்றியத்தில் தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவத்துக்கு ஆபத்தா
தொகுதி சீரமைப்பு திட்டம் தலைக்கு மேல கத்தியா தொங்கிக்கிட்டு இருக்கு. இதை கண்டிச்சு தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக ஒரு வார்த்தையாவது பழனிசாமி பேசியிருக்கிறாரா? பொது சிவில் சட்டம் அது குறித்து பழனிசாமியுடைய நிலைப்பாடு என்ன? 3 வேளாண் சட்டங்களை ஆதரித்து பெரிய அட்டார்னி ஜெனரல் மாதிரி லா பாயிண்ட் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. பொது சிவில் சட்டம் பற்றி கருத்து சொல்வாரா பழனிசாமி அவர்கள? காலில் விழுந்து விழுந்து கால்களை வாரிவிட்ட நீங்க இப்ப சொந்த மக்களுக்கே குழிபறிச்சு துரோகம் பண்றீங்க. இதுதான் பழனிசாமி செய்யக்கூடிய பச்சை துரோகம். பழனிசாமி தமிழ்நாட்டை ஆட்சி செய்த 4 ஆண்டுகள் என்பது ஊழல்களும் மக்கள் விரோத நடவடிக்கை நிறைந்த 2 ஆட்சி காலம். சுருக்கமா சொல்லணும்னா அவருடைய ஆட்சியின் அடையாளங்கள் என்ன? பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சிய சாட்சி, துப்பு கெட்ட ஆட்சிக்கு தூத்துக்குடிய சாட்சி, கொடூரமான ஆட்சிக்கு கொடநாடைய சாட்சி, கேடுகட்ட ஆட்சிக்கு சாத்தான்குளமே சாட்சி. எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கு. தவறுக்கு மேல் தவறுகள் செஞ்ச பழனிசாமி தன்னுடைய தவறுகளிலிருந்து தப்பிக்க சரண்டர் ஆன இடம்தான் பாஜகவுடைய வாஷிங் மிஷின். தன்னுடைய தவறுகளிலிருந்து தப்பிக்க அவர் கொடுத்த விலைதான் தமிழ்நாட்டுடைய உரிமைகள். அதிமுக விழுகிற ஒவ்வொரு வாக்கும் பாஜகவுக்கு விழுகிற வாக்குகள். தனி மனிதர்களை விட நமக்கு தமிழ்நாடு தான் பெருசு. எனவே தமிழ்நாட்டை வட்டமிடக்கூடிய பாஜக எனும் பருந்த விரட்டி அடிக்கணும். அதனாலதான் நடக்கிற தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏன்னு அழுத்தமா சொல்றேன். தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய 10 தோல்வி பழனிசாமிக்கு 11வது தோல்வியை கொடுத்து விரட்டணும். டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் சொல்லிக்கிட்டு இருக்கிற டெல்லியோட ரிமோட் கண்ட்ரோலுக்கு அடிமைகள் தமிழ்நாட்டில் ஆளக்கூடாது. நேற்று ஐபிஎல் மேட்ச் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நான் காரில் புதுக்கோட்டையிலிருந்து திருப்பத்தூர் போகும்போது ஐபேடை வச்சுக்கிட்டு மேட்ச் பார்த்தேன். என்ன ஆச்சு ரிசல்ட் தெரியுமா உங்களுக்கு? டெல்லி தோத்துருச்சா? சென்னை நீ வச்சு பெற்றுச்சா? அதுதான். அதே போல இந்த தேர்தலை வெற்றி பெற போவது யாரு? டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா? டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா? சத்தமா நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. நாம போராடுறது ஏதோ திமுகவுடைய வெற்றிக்காக மட்டும் இல்ல, கூட்டணி கட்சியுடைய வெற்றிக்காக மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வெற்றிக்காக. மறந்துடாதீங்க. அதுக்கு முதுகுளத்தூர் தொகுதியில் ராஜகண்ணப்பன் அவர்களுக்கும், ராமநாதபுரம் தொகுதியில் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர்களுக்கும், பரமக்குடி தொகுதியில் கே கதிரவன் அவர்களுக்கும் வெற்றி சின்னமாம் உதயசூரி சின்னத்தை நீங்க எல்லாரும் வாக்களிக்கணும். திருவாடனை தொகுதியில் ராம கருமாணிக்கம் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். அடுத்து அமைய உள்ள நம்ம திராவிட மாடல் 2.2 ஆட்சியில் எங்க சாதனைகளை நாங்களே முறியடிப்போம். இது உங்க ஸ்டாலினுடைய கேரண்டி. நல்லாட்சி தொடர்ந்திட ஆதரிப்பில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள். வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.